தமிழகத்தில் நட்சத்திர தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள ஸ்டார் தொகுதிகளில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பதை இந்த பதிவு காட்டுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறப் போகிறது. இதற்கான அறிவிக்கைகள் இந்த மாத இறுதியிலோ அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்திலோ அறிவிக்கப்படும் என்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பு எப்போது என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தவேக ஆகிய 4 முனை போட்டி இருக்கும். இந்த நிலையில் வழக்கம் போல் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி திருச்சி மாநாட்டில் வைத்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை சீமான் அறிவித்துள்ளார். அதாவது 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என சரிசமமாக ஆண் பெண் பேதமின்றி வாய்ப்புகளை கொடுத்துள்ளார். இதில் 18க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், பட்ட மேல் படிப்பை முடித்தவர்கள் என இருக்கிறார்கள். இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதுபோல நாகப்பட்டினத்தில் கட்சியின் பேச்சாளர் பர்ஹானா ஃபாத்திமா போட்டியிடுகிறார். வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்திக்கும், ஒரத்தநாடு தொகுதியில் நடிகர் திருமுருகனும், 1000 விளக்கு தொகுதியில் இயக்குனர் களஞ்சியமும், ஆர்கே நகர் தொகுதியில் வெண்ணிலாவும் போட்டியிடுகின்றனர். ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் சவுந்தரபாண்டியன், உதயநிதி போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியில் ஆயிஷா பேகம், அதுபோல எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் பிரியதர்ஷினி போட்டியிடுகின்றனர். செங்கோட்டையின் போட்டியிட்ட கோபி தொகுதியில் கீதாலட்சுமியும், நைனா நாகேந்திரன் போட்டியிட்ட நெல்லை தொகுதியில் சத்யாவும், KN நேரு போட்டியிட்ட திருச்சி மேற்கு தொகுதியில் புவனேஸ்வரி, கமல் வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் அறிவாளன் போட்டியிடுகின்றனர். OPS போட்டியிட்ட போடி தொகுதியில் கலையரசும், அன்பில் மகேஷின் திருவெரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு ரமேஷும், TRB ராஜாவின் மன்னார்குடி தொகுதியில் இளரா பாரதி செல்வனும், தங்கம் தென்னரசு போட்டியிட்ட திருச்சொலியில் கார்த்திக் ராஜாவும், செந்தில் பாலாஜியின் அரவக்குறிச்சி தொகுதியில் நரேன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதுபோல இந்த ஸ்டார் தொகுதிகளில் அதிமுக, திமுக கூட்டணியிலிருந்து யார் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதுபோல தவேக சார்பில் யார் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்கலாம். இதை வைத்துத்தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதமும் வெற்றியும் தோல்வியும் கணிக்கப்படும்.